ஹலோ ஆல். அமேசானில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அதில் 2 ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம ஊரில் ரிட்டர்ன் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், அமேசானில் ரிட்டர்ன் போடுவோம். நம்ம வீட்டுக்கு ஒரு அண்ணா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. நாங்கள் இங்கே எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோன்றதை பாருங்கள். என்னடா ரிட்டன் போடுறேன்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதாங்க, இங்கே ரிட்டனை நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணுங்க. டெலிவரி மட்டும் தாங்க வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க. ரிட்டன் பண்ணணுன்னா அந்த ப்ராடக்டை கொண்டு போய் நம்ம தான் ஒரு பார்சல் பாயிண்டில் கொடுக்கணும். அங்கங்கே வந்து பார்சல் பாயிண்ட் லொக்கேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு நியர்பையாக எது இருக்குது அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போய் தான் கொடுக்கணும். அதே மாதிரி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, நம்ம எப்படி பார்சல் ரிசீவ் பண்ணோமோ அதே மாதிரி ப்ராப்பராக பேக் பண்ணி ரிட்டன் லேபிள் நமக்கு மெயிலில் வந்துடும். அந்த லேபிளை பிரிண்ட் எடுத்து அதில் ஒட்டி கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தோன்னா அவங்க வாங்கி ரிட்டன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இது தாங்க இந்த ஊரில் பண்ணுற ரிட்டன் ப்ராசஸிங். இங்கே பார்த்தீங்களா, நடந்து 7 கடல் 7 மலை தாண்டி கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனாலே இங்கே வந்து ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னா 100 தடவை யோசித்து அது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்து தான் ஆர்டர் பண்ண முடியும். ஏன்னா பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிட்டன் கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம தான் இதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இது அமேசானுக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எதில் ஷாப்பிங் பண்ணினாலுமே ரிட்டன் ப்ராசஸ் இதுதான். ஸோ நான் லேபிள் பிரிண்ட் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இங்கே நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஜெராக்ஸ் கடை, பிரிண்ட் அவுட் கடை அதெல்லாம் இருக்காது. ஒன்று நம்ம வீட்லேயே பிரிண்டர் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா இங்கே லைப்ரரியில் பிரிண்டர் இருக்குங்க, அதை போய் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரிண்ட் எடுக்க இங்கே 10 சென்ட்டு. ஸோ அதில் பிரிண்ட் எடுத்து ஒட்டி கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இங்கே ரிட்டன் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க. லேபிள் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக நாங்கள் லைப்ரரி போயிட்டோங்க. நானும் பாப்பாவும் அங்கேயே இருந்துட்டோம். அங்கே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. பாப்பாவை ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு நான் விளையாடிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னால் ஆளே காணோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தா தான் தெரியுது, அந்த ரிட்டன் வாங்குகிற பொண்ணுக்கிட்ட நின்று இவர் கதையாக பேசிட்டு வந்திருக்காரு. மென் வில் ஆல்வேஸ் பி மென்னுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.